வெல்கம் டு ஜிஎம் ஃபுட் காம்பி. இன்றைக்கி நிறைய பேர் ஹெல்த் கான்ஷியஸாகவும் இருக்காங்க, சுகர் பேஷண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கார்போஹைட்ரேட் எடுக்கக்கூடாது, அதுக்கு பதில் ப்ரோட்டீன் நிறைய எடுக்கணும். அதனால் இன்றைக்கி ஒரு ப்ரோட்டீன் சூப் மிக்ஸும் ஒரு சூப்பும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சூப் ப்ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம 3 டைப் ஆஃப் தால் எடுத்துருக்கோம். உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, மசூர் தால் எல்லாம் கால் கப் எடுத்துருக்கேன். இதெல்லாம் நம்ம வறுத்துக்க போகிறோம். முதல்ல உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். லைட்டாக வறுத்துட்டு அப்புறம் மீதி உள்ளதை ஒவ்வொன்றா போட போகிறோம். ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. அப்புறம் மசூர் தால், அப்புறம் பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. என்றைக்காவது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஈஸியாக சூப் பண்ணிடலாம். இது கூடயே 1 டீஸ்பூன் கொரியண்டர், 1/2 டீஸ்பூன் ஜீரா, 1/2 டீஸ்பூன் பெப்பர், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். இது ஒரு நிமிஷம் வறுத்தா போதும். எல்லாம் சேர்ந்து நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். வறுத்ததெல்லாம் ஆறிடுச்சு. நம்ம அதை மிக்சியில் போட்டுடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் சுக்கு பவுடர், மஞ்சள் பொடி, கல் உப்பு 1/2 டீஸ்பூன் இது போட்டு நல்லா நைஸாக பொடிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நைஸாக கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அந்த சூப் பவுடரை வச்சு நம்ம சூப் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே பட்டர் போட்டுக்கலாம். நீங்கள் ஆயிலோ கீயோ கூட எடுத்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம ஜிஞ்சரும் கார்லிக்கும் வெட்டி வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். போட்டு லைட்டாக சாட்டேட் பண்ணிக்கோங்க. இது கூடயே நம்ம ஆனியன், கேரட்டு, பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணுமா போட்டுக்கலாம். கார்ன் போட்டுக்கலாம், மஷ்ரூம் போட்டுக்கலாம். இதிலே நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீனுக்கு பன்னீரோ டோஃபோ கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட இந்த வெஜிடபிளுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க. நம்ம அந்த சூப் பவுடர்லேயும் சால்ட் போட்டிருக்கோம், அதனால் அதை பார்த்து போட்டுக்கோங்க. லைட்டாக வதங்கினோடனே நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். தண்ணீர் விட்டுருக்கோம்ல, அது நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த பவுலில் 2 டீஸ்பூன் அந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் எடுத்துருக்குறேன். இது கூட 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இது மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருந்தேன்னா நம்ம அதில் ஊற்றும்போது லம்ஸ் இல்லாமல் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை ஊற்றிடலாம். அந்த பவுல்லையே கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ சூப் தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இந்த டைமில் சால்ட்டு கொஞ்சம் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். ஃபைனலாக கொத்தமல்லி கீரை போட்டுக்கலாம். இப்போ நிறைய பேர் ப்ரோட்டீன் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அதனால் இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும். சுகர் பேஷண்ட்டுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ, பாய்.